அதுதான் இருக்கலே ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது நான் இந்தியா, நீ எந்த ஊர், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டேன்னா நீ இந்தியா அப்படின்னா யூ நோ ஹிந்தி, ஸோ ஹிந்தி அப்படிமா. ஆனால் 7.46 லிட்டர் போட்டிருக்கேன், அதுவும் 16 ரூபாக்கு. வெறும் 16 ரூபாக்கு 7 லிட்டர் போட்டிருக்கேங்க. சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? நம்ம ஊரில் 17 ரூபாக்கெலாம் தருவானா முதல்ல? சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து சவுதி அரேபியாவில் நம்மளோட 1 lakh சீரீஸில் 10வது நாள். இன்றைக்கி 11 எனக்கு தெரியல, நம்ம நைட் ஷிஃப்ட் போகிறனால ஒழுங்காக பெருசாக தெரில. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுக்கும் அதுதான் இந்த இது. ரெண்டாவது, சவுதி அரேபியாவில் வந்து ப்ரோ எனக்கு வந்து நான் சவுதி அரேபியா வாரேன் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விஷயம் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் நல்லா குடிப்பீங்க, சரக்கு அடிப்பீங்கன்னா சவுதி அரேபியாவில் அது கிடையாது, பேன். ஸோ நீங்கள் குடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து சவுதி அரேபியா வந்துடுங்க. இங்கே குடிக்கிறது வந்து முடியாது, சரிங்களா? 1-2 இடத்துல எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாராயம் விற்கிறாங்க, ஆனால் அது வந்து இல்லீகல். அதெல்லாம் குடிச்சு மாட்டினீங்கன்னா முடிஞ்ச அவ்வளோதான். அதனால் குடிக்கிறது இங்கே பேன். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம், நான் சவுதிக்கு வாரேன் ப்ரோ அப்படின்னா நம்மளோட வீட்டில் நடக்கிற எல்லா கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்து தான் நம்ம இங்கே வந்தாகணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்தாலே அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் அக்ரிமெண்ட்டில் தான் வந்திருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது அந்த மாதிரி இது. ரெண்டாவது, இங்கே வந்து ஃபன், இப்போ ஒரு ஃபன்னான ஏரியா. ஸோ சவுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான சிட்டி தான், பட் என்ன அது ஃபுல்லாக ஆகலை. ஸோ துபாய் மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகலை அது இன்னும். ஸோ இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே டூரிஸ்ட்க்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க இங்கே வந்து வராதிங்க. ஏன்னா இங்கே அந்தளவுக்கு சுற்றி பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, சுற்றவும் முடியாது வேலைக்கு வந்த பிறகு, சரிங்களா? ஏன்னா நான் இப்போ வந்து பைக்கில் ஊர் சுற்றிட்டு இருக்கேன், பட் என்னாலே டெய்லியுமே எல்லா இடமே சுற்றி பார்த்தியான்னு கேட்டால் முடியாது. அப்படி நான் சுற்றி பார்க்கல. யாரு சாமியுமே பொட்டக்குன்னு கதவை திறந்துட்டாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அண்ணன் கொஞ்ச நாள் தூக்கி சாப்பிட்ருப்பார் என்ன இப்போ. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இருக்கலே ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது நான் இந்தியா, நீ எந்த ஊர், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டேன்னா நீ இந்தியா அப்படின்னா யூ நோ ஹிந்தி, ஸோ ஹிந்தி அப்படிமா. ஆனால் இந்தியாவில் நிறையா ஸ்டேட் இருக்குது அப்படின்னு இங்கே உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்தியானாலே ஹிந்தி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஹிந்தி கற்றுக்கிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் வந்து அரபு கண்ட்ரியில் எல்லா இதுலேயுமே சர்வே பண்ணிடலாம். ஸோ அதனால் ஹிந்தி கற்றுக்குங்க, சவுதிக்கு வாங்க. இங்கிலீஷ்லாம் இங்கே பெருசாக எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது மோஸ்ட்லி. ஏன்னா நான் டெலிவரி கொடுக்க போகிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் 70% பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், சரிங்களா? நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும், அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆனால் ஒரு 20% இருக்கிறாங்க, சரி 20% பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். மிச்சம் இருக்க 80% பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அறகுறையாக தெரியும், ஆனால் அரபி தான் அவங்க நல்லா, ஏன்னா அவங்களோட மதர் டங் இது தான். ஸோ அப்போ அவங்க அதை விட்டு கொடுக்கணுன்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. ரெண்டாவது, இவங்க வேறு கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணுன்னு இவங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது தேவையில்லைங்கிறனால அவங்க அரபியை மட்டும் வச்சுக்கிட்றாங்க. பட் நம்மளுக்கு அது தேவை. என்ன ரீசன்னா, நம்ம பிழைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊராக போகிறோம். ஸோ பிழைப்பு தேடி போகிறதுனால நம்ம எல்லா லாங்குவேஜையும் கற்று வச்சுக்கிட்டுறது தப்பு இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 50% இல்லை ஒரு 60% நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். இப்போ முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர்லாம் என்ன போட்டு அட்டி வெளுன்னு எழுப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ்லலாம் 30 மார்க் தான் எடுப்பேன், 35 எடுத்தால் தான் பாஸ். ஆனால் 30, 28, சில நாள்லாம் 10, 7, 6லாம் எடுத்த காலம்லாம் இருக்குது, சரிங்களா? இப்போ என்னால் ஒரு 60% என்னால் பேச முடியும், சரிங்களா? ரீடும் பண்ணுவேன், ரைட் பண்ணுவேன். ஆனால் கிராமர் கரெக்டாக சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆகும், இவ்வளோதான். ஹிந்தி ஒரு 10% கற்றுக்கிட்டேன், சரிங்களா? அரபி 1% கற்றுக்கிட்டேன். இன்னும் 99% இருக்குது. 2 வருஷத்தில் கண்டிப்பாக கற்றுக்கிடுவேன். ஏன்னா இப்போ வந்து நான் மக்களோட மக்களாக உள்ளே இறங்கி வேலைக்கு போகிறேன், அதனால் கூடிய சீக்கிரத்தில் அதை கற்றுக்கிடுவேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்பிட போனோம். ஃபருக் வந்துட்டானான்னு தெரில. ஃபருக் வாரேன், நான் நேற்று ஃபருக்கை விட்டுட்டு சாப்பிட்டுட்டோம். அவன் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டான் இன்றைக்கி. அதனால் ஃபருக் வந்த பிறகு தான் சாப்பிடணும். இல்லைனா ஃபருக் எனக்கு முன்னாடி வந்துடுறதுக்கு சாப்பிட்ருந்தான், இன்றைக்கி அவன் முடிஞ்சான். ஏன்னா நான் லேட்டுங்க இன்றைக்கி.
ஸோ 4 மணிக்கு நம்ம செக்ஷன் 4:08 ஆயிடுச்சு இப்போவே. ஆனால் இன்னும் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன். டெய்லியும் இதே நிலைமையாக தான் இருக்குது. ஒரு நாள் இந்த ஐடியா நம்மளுக்கு பேன் பண்ண போகிறாங்க. டெய்லி தாண்டா பண்ணுறான், உனக்கு 1 மணி நேரம் சஸ்பெண்ட்ரா, 2 மணி நேரம் சஸ்பெண்ட்ரா, 3 மணி நேரம் சஸ்பெண்டா பண்ண போகிறான்லி. நம்ம ஆர்டர் இல்லாமல் ஒரு நாள் இருக்க போகிறோம், அப்புறம் பேன். அதே மாதிரி சவுதியில் சுற்றி பார்க்குற இடத்த பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ, நீங்கள் போய் சுற்றி பாருங்க அப்படிங்கிறீங்க. ஸோ நான் ஒரு இந்த மாதம் ஃபுல்லாக என்னோடய டார்கெட் எப்படியாவது நான் 1 lakh சம்பாதிக்கணும். இதுதான் என்னோடய டார்கெட் சரிங்களா இந்த மாதம். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதம் ரன் பண்ணுவேனே தவிர, அடுத்த மாதத்துலேருந்து நான் இங்கே என்னென்ன சுற்றி பார்க்குற கடை இருக்கோ அதை வளர்த்தி சுற்றி பார்ப்பேன். ஸோ நம்ம சாட வேண்டிய கடை வந்துருச்சு. ஃபருக் வந்துட்டானான்னு தெரில. ஓகே, நம்ம போவோம்ல. போயிட்டு சாப்பிட்டோம். என்னென்னா சாப்பாடு மாதிரி பருப்பு கூட்டு மாதிரி வச்சு அது, அப்புறம் அதுக்கு ஒரு பருப்பு ரசம். நம்ம ஒரு பருப்பு ரசம்லாம் இல்லை, இது ஒரு பருப்பு ரசம் சரிங்களா, டிஃப்ரெண்ட்டான ஒரு பருப்பு ரசம் சாப்பிட்டோம். அப்புறம் பீஃபு, அது எப்போ வாங்குறது தான், ஏன்னா நம்ம உடம்புல கொஞ்சமாக சத்து வேண்டாம். சும்மா எப்போவுமே சாப்பாடே பருப்பு உருளைங்காய் தின்னுட்டு இருந்தா அதுக்கு தான் டெய்லியும் எப்படியாவது முட்டை இல்லை அப்படின்னா பீஃபு. சிக்கன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். சிக்கன் நான் ஊரில் இருக்கும்போது நல்லா சாப்பிடுவேன், இங்கே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே பீஃப் நல்லா கிடைக்கும்போது எதுக்கு நம்ம சிக்கன் சாப்பிட்ணும், அதனால் பீஃபை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மட்டன் எனக்கு சும்மாவே ஊர்லேயும் பிடிக்காது, இங்கேயும் பெருசாக பிடிக்காது. ஏன்னா ஊரில் நம்ம வளர்ப்பு கிடா பிளாக் கலர் இருக்குடா, இங்கே செம்பரி ஆடு மாதிரி ஒரு ஆடு, அது எனக்கு பிடிக்காது. நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்போது அங்கே நிறைய பேர் இதான் சாப்பிடுவாங்க. அப்போவுமே நான் அதை சாப்பிட மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். நான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கொடுத்துருவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி கொழுப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும், ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்க, இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 4:45 ஆயிடுச்சு. 4 மணிக்கு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour லேட்டு ஆக போகுது. ஏன்னா நம்ம எப்படி இதில் போகிறதுக்கு 25 நிமிஷத்துக்கு மேலே, 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிரும். ஸோ 1 hour லேட்டு முடிஞ்சு நம்ம சோழி இன்னைக்கு. ஸோ பார்ப்பேன், நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டியிருக்கு. நான் தான் அங்கே போய்ட்டு 5 மணிக்குள்ளேயா ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா திடீர்னு இப்போ குண்டதுக்கு வேறு நிக்கல் ஃபருக் போட்டான். இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு நாள் ஐடி டோட்டலாக பேன் ஆக போகுது. அப்போ ஐடி இல்லாமல் தான் சுற்ற போகிற அப்படின்னா. சரி, அவனும் சொன்னது கரெக்டு தான். எல்லா நாளும் இதேமாரி பண்ணிகிட்டு இருந்தால் ஐடிக்கே டென்ஷன் ஆகாது. யார்ரா நீ எப்போ எடுத்தாலும் இதை பண்ணிகிட்டு இருக்க அம்மா. இவன் டெய்லி இப்படி தான். ஆர்டர் வந்துருச்சு. ஸோ 12 கிலோமீட்டர் தள்ளி பிக்கப்புங்க. நாடி பார்த்தா இதில் ஏதாவது ஒரு கட் இருந்துன்னா அதில் உள்ளே போயிருக்கணும். ஆனால் இங்கே எதுவும் கட் இல்லையா, அதனால் ரொம்ப தூரம் போயிட்டு யூட்டன் போட்டு ரிட்டன் வாங்குற மாதிரி இருக்குது. 12 கிலோமீட்ரு மொத்தம். என்ன நிலமே நினச்சி பாருங்க, 12 கிலோமீட்ரு ஒரு பிக்கப்புக்கு, அதுவும் 12 நிமிஷம் ஆகும்னு வேறு போட்டிருக்கு. இன்றைக்கி வேறு டிராஃபிக் வேறு புதுசாக இருந்த மாதிரி இருக்குது. டிராஃபிக்கும் புதுசாக இருந்த மாதிரி, ரோடும் கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்து, நான் வேறு கொஞ்சம் ஒரு சின்ன கேப்பில் ஒரு விஷயத்த நினச்சேன். அதை நினச்சி எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இவ்வளோ மோசமாகவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு, அதனால் மூளை ஒரு 2 நிமிஷத்தில் ஷட் டவுன் ஆயிடுச்சு. இனி இப்போ இவனை ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரது நோட்டி நம்மளுக்கு பட வேண்டியிருக்கும். இந்த மூளை தேவையில்லாத எதையாவது யோசிச்சுட்டு அதுலேருந்து நவுண்டு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுது. அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வெயிட்டிங் போட்டு இப்போ திருப்பி நான் அதை ரீஸ்டார்ட் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நோட்டி எனக்கு என் பாதி உயிர் போயிடும். பைக் ஓட்டுற நினைப்பே மறந்துடும். அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம பைக் ஓட்டும் போது எதையாவது ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மூளை அதுக்கேற்றாலும் என்ன ஆயிரும்னா கன்வெர்ட் ஆகி மாறி அது என்னென்ன நடக்குமோ அதை தான் நம்ம மைண்டுக்கு சொல்லுமோ தவிர நம்ம என்ன பண்ணணுமோ அதை சொல்லாது. அதுதான் இதில் ஒரு பெரிய சிக்கலை. ஸோ அப்படி ஒரு சம்பவத்தில் மாட்டிட்டேன். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9.6 கிலோமீட்டர் அழுத்துன்னு 11 நிமிஷத்தில் போயிடலாம். பொருள் ரெடியாக வர்றதுக்கு 12 நிமிஷம், நம்ம போய் சேர்றதுக்கு 10 நிமிஷம். ஸோ அப்படினாலும் 2 நிமிஷத்துக்கு லேட்டாக தான் போய் சேருவோம், பிரச்சனை இல்லை. அம்மா இவன் யார்ரா நீ? யார்ரா சோனமுத்தான்?
1204. ஏன்டா அப்படி வண்டி ஓட்டுற கிறுக்கு மண்டையா? பயந்துட்டேனா இல்லையா ப்ரோ? 100ல் போய் காமிங்க ஐயா சாமி. இங்கே ஓட்டுறதே எல்லாமே 100 தான். 100 கீழே போய் தான் யாரும் பார்க்க முடியாது. இப்போ 80 60லாம் நார்மலாக டெலிவரி கொடுக்க போகிற டைமில் மட்டும்தான் 80 கீழே போவோம். மற்ற டைமில் எல்லாமே நம்ம வண்டி 100 தான். ஸோ 100 கீழெலாம் போய் காமிக்கணும்னா கஷ்டம். 100ல் போய் காமிக்கிறதெல்லாம் சிம்பிள். ஒரு அழுத்தலாம் 100 அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டிதான். பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்க. இதில் நான் பொருளை வாங்கிட்டு திருப்பி நான் எப்படி போய் கொடுப்பேன் தெரியலையே. சரி பார்ப்போம் என்ன நடக்கும்னு. இருக்கா சின்னதான வச்சுருக்காங்களா? இதான் சிப்பு சரிங்களா? இது எங்கள் கம்பெனியோட சிப்பு. ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஸோ 91 இங்கே ஒரு மிஷின் இருக்கா? இது வந்து சிப்பை ரீட் பண்ணுறது. ஸோ இப்படி வச்சோடனே அங்கே வந்து கார்டு ரீடுன்னு வரும். ஸோ இப்படி வருதா கார்டு ரீடுன்னு வரும். அதில் வந்த உடனே அது வந்து நம்ம கம்பெனி நேமை காமிக்கும். அஜிர்கோ யூனிட் கம்பெனி. ஓகே, இப்போ பெட்ரோல் போட வேண்டியதான். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 128 ரியால் வந்து எங்கள் கம்பெனி சிப்பில் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ நம்ம ஊராக இருந்தால் 100 ரூபாக்கெலாம் அந்த டேங்க் ஃபுல்லாகாது. பட் இங்கே எவ்வளோக்கு டேங்க் ஃபுல்லாகுதுன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா? எத்தனை லிட்டர் போடுறேன்னு நீங்களே பாருங்கள். ஸோ என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா பெட்ரோல்? பால் பச்சை கலரில் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் டீசல் கலரில் இங்கே பெட்ரோல் இருக்குங்க. அதுக்கு நீ டீசல் தான் போடுறேன்னு நினச்சிடாங்க, டீசல் இல்லை. ஸோ ஃபுல் டேங்க் போட்டாச்சு. ஸோ எவ்வளோக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா 16 ரியாலுக்கு போட்டிருக்கேன். 8 லிட்ரு 7.46 லிட்டர் போட்டிருக்கேன். அதுவும் 16 ரூபாக்கு. வெறும் 16 ரூபாக்கு 7 லிட்ரு போட்டிருக்கேங்க. சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? நம்ம ஊரில் 17 ரூபாக்கெலாம் தருவானா? முதல்ல 30 ரூபா கீழே போனாலே ஏதோ ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பான் நம்மளை. கேவலமாக நான் 16 ரூபாக்கு ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கேன். ஃபுல் டேங்க். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி 12 லிட்டர் தான், 15 லிட்டரான்னு தெரில. ஆல்ரெடி இருந்துச்சு, ஈக்கு வரல. ஏன்னா சப்போஸ் கஸ்டமர்கிட்ட பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் வீட்டுக்கு போகும்போது பார்த்து பெட்ரோல்லாம் போய்ட்டுன்னு வைங்களேன், பெரிய சம்பவம். அதனால் சரி இப்போ பிக்கப் தானே பண்ண போகிறோம், அதனால் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஆல்ரெடி ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஆமாம், மெசேஜ் கொடுத்துட்டாங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து. ஸோ இனி நம்ம போயிட்டு வாங்குறது தான் நம்மளோட வேலையே. ஸோ இங்கே இருங்க இப்போவும் 100ல் தான் வண்டி போயிட்டுருக்கு. 100லாம் இங்கே சாதாரண விஷயங்க. அதெல்லாம் எப்படி சொல்ல, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. 100 110லாம் இங்கே பெரிய விஷயமே கிடையாது. அவாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிதான். அவங்களுக்கு காமிக்கிறேன் சில இடத்துல 120 தான் டாப் ஸ்பீடுன்னே போட்டிருப்பான். 120லாம் நம்ம ஊரில் அப்படி எங்கேயா போட்டிருக்குமான்னு தெரில எனக்கு. நான் நிறைய இடத்துல சுற்றி இருக்கேன். 120 போட்ட கிடையாது, 100 போட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கேன். 120 பார்த்த கிடையாது. ஸோ அதிலலாம் போகலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க.